வாங்க, நீங்களே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன தம்பி, மார்க்கெட்ல என்னதான் நடந்துச்சு? இத பாருங்க, இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான். மார்க்கெட்ல யாராவது இவன் கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா, இல்ல இவன் பிரச்சனை பண்ணி யாராவது இவனை அடிச்சாங்களா? ஆமா, நீ அடிச்சாங்க. அடிச்சாங்களா? சக்தி, யாரு கதிர அடிச்சது சொல்லு சக்தி. அது வந்து டாட், நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதுவும் சொல்லாதீங்க. டேய், நீ சும்மாறா. சித்தப்பே, நீ சொல்லு சித்தப்பே, கதிரை யார் அடிச்சா? வேற யாரு, சஞ்சீவ் தான். அக்கா பாத்தீங்களாக்கா, நாங்க ஒதுங்கி ஒதுங்கி போனாலும் தேடி தேடி வந்து எப்படி டார்ச்சர் பண்றாங்கன்னு. நாங்க அப்படி என்னக்கா பாவம் பண்ணோம்? சக்தி தம்பி, நீங்க சொல்றது உண்மையா? நிஜமாவே நம்ம கதிர சஞ்சீவ் அடிச்சாரா? ஆமா நீ, சஞ்சீவ் தான் மார்க்கெட்டுக்கு வந்து கதிர்கிட்ட பிரச்சனை பண்ணி வம்பெடுத்து அடிச்சு போட்டான். நீ அக்கா, இந்த அநியாயத்தை நீங்க தட்டி கேட்கலனா இன்னைக்கு என் புள்ளைய அடிச்சு போட்ட அந்த மொரட்டு பையன் நாளைக்கு கொலை பண்ண கூட தயங்க மாட்டான். டேய் துக்ஸு, நீ எதுக்கு அழுவுற? அழுவாத துக்ஸு, ஃப்ரீயா விடு, நான் நல்லா தான் இருக்கேன். ஈஸ்வரி, என்னம்மா இதெல்லாம்? எதுக்கு நம்ம சஞ்சீவ் போய் கதிரை தேடி பிடிச்சு அடிக்கணும்? இது நல்லாவே இல்லையே. என்ன ஈசு, எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு நின்றுட்டு இருக்க? கதிரு சஞ்சீவ் அடிச்சதுக்கு நீ எவ்வளவு கோவப்பட்ட? இப்போ சஞ்சீவ் கதிரை அடிச்சிருக்காரு, இதுக்கு நீ இப்ப என்ன சொல்ல போற, என்ன பண்ண போற? இருங்க, உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம என்ன என்ன சொல்ல சொல்றீங்க, என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் பேசுவாங்க. இவங்க கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இப்படி மாத்தி மாத்தி பேசி பஞ்சாயத்து பண்ணி கடைசியில ஒண்ணுமே இல்லாத மாதிரி தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. நீங்க கதிரை கூட்டிட்டு கிளம்புங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், அவங்க விசாரிக்கட்டும். துர்கா மேடம், நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. எதையும் விசாரிச்சுட்டு தான் முடிவு பண்ண முடியும். அதுக்குள்ள போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னா என்ன அர்த்தம்? நீங்க தாராளமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் உடனே அவங்க சஞ்சீவ புடிச்சு லாக்அப்ல போட மாட்டாங்க. அவங்களும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா அம்மா, உன் மருமக டென்ஷன் ஆகுறாமா. நீ இப்ப சித்திய திட்டி அடக்கலனா இது இங்கேயே பெரிய பிரச்சனை ஆயிருமா? ஏதாவது பேசுமா? துர்கா, இங்க பாரு, நீ பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு ஏன் பேசிட்டு இருக்க? நான் ஒருத்தி இங்க இருக்கேன்ல, நான் என்ன பிரச்சனைன்னு கேட்டு சால்வ் பண்ண மாட்டேனா? போலீஸ் கிட்ட போறேன்னு அதுக்குள்ள சொன்னா என்ன அர்த்தம்? இல்லக்கா, நான் என்ன சொல்றேன்? துர்கா, நீ முதல்ல வாயை வச்சுட்டு சும்மா இரு. இங்க பாரு, ஈஸ்வரி, முதல்ல சஞ்சீவுக்கு போன் பண்ணு. நிறுத்துப்பா, நிறுத்து. மவனே இறங்கு. மவனே உள்ள வா, உள்ள வா. போன் பண்ணணும்னு அவசியமே இல்ல. சஞ்சுவும் அத்தையும் நேராவே வந்துட்டாங்க. வா மவனே. ஐயோ, வைஜெயந்தி சித்தி வராங்கம்மா. இப்ப இந்த பிரச்சனை எப்படி எல்லாம் விஸ்வரூபம் எடுக்க போகுதுன்னு தெரியலையே. இருடா, பாத்துக்கலாம். வாங்க தே. சஞ்சீவ் வாங்க. வாங்க சம்பந்தி. ஈஸ்வரி, நான் அபி விஷயமா சம்பந்தி அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு சம்பந்தி? சம்பந்தி அம்மா, இந்த திருட்டு ராஸ்கல் ஒரு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு ஊரை சுத்துறத என் 2 கண்ணால 2 தடவை நான் பாத்துட்டேன். என்ன பிரச்சனையை தசை திருப்பி விட்டுட்டு உன் புள்ளைய காப்பாத்துறதுக்காக போய் முட்டையா அவுத்து விடுறியா? ஏய், நான் என் புள்ளை ஏண்டி காப்பாத்தணும்? அவன் என்ன தப்பு பண்ணா? அவன் என்ன உன் புள்ள மாதிரி நினைச்சிட்டியா? ஐயோ சம்பந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க ஆல்ரெடி வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. என்ன சம்பந்தி அம்மா? அத்தை, கதிரை சஞ்சீவ் அடிச்சிட்டாருன்னு சொல்லி இங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. டேய், நீ இன்னும் எத்தனை வேஷம் தாண்டா போடுவ? நவராத்திரி சிவாஜி கணேசனையும் தசாவதார கமலஹாசனையும் மிஞ்சிரும் போல இருக்கே. ஏண்டா படுபாவி பாவி, நீ பண்ற தப்பெல்லாம் மறைக்கிறதுக்காக என் பையன் மேல பழிய போடுறியா? சம்பந்தி, ஏன் இப்படி பேசுறீங்க? கதிரை பாத்தீங்கல்ல எந்த அளவுக்கு அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான்னு. எல்லாரும் சஞ்சீவ் தான் அவனை அடிச்சதா சொல்றாங்க. நீங்க என்னடான்னா கதிர் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரீங்க. யார நம்புறதுன்னே எனக்கு தெரியல. இதுல ஏதோ உண்மை.
சம்பந்தியம்மா, இவனை நம்பாதீங்க. நான் இவனை அந்த கோயில்ல அதே பொண்ணோட பார்த்தேன். ஈஸ்வரி, அழகு தம்பி, அபி எல்லாருமே அங்கதான் இருந்தாங்க. எல்லாரும் இவனையும் அந்த பொண்ணையும் தேடுனாங்க. ஆனா எங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இவன் அந்த கோயில்ல இருந்து எப்படியோ நைஸா தப்பிச்சிட்டாங்க இருந்து. அது மட்டும் இல்ல சம்பந்தியம்மா, இது எப்படியும் பெரிய பிரச்சனையாகணும் இவனுக்கு நல்லா தெரியும். அதனால இதுல மாட்டிக்க கூடாதுன்னு எப்படியாவது தப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணிதான் இப்படி கையிலயே காலையே கட்டு போட்டுட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்க அவங்க கிட்ட. அண்ணே, இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஆமாக்கா, இவங்களை நீங்க அடக்கி வைக்கிறீங்களா இல்ல நான் பாத்துக்கிட்டுமா? ஏய், என்னடி பாப்ப? என்னடி சித்ரா, அவங்கள கை நீட்டுறீங்க. வேண்டாம் சம்பந்தியம்மா. சம்பந்தியமா கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க ஏற்கனவே கதிர் மேல இதே மாதிரி தான் ஒரு பழிய போட்டீங்க. யாரோ ஒரு பொண்ணோட பார்த்தேன், அவன் சுத்திட்டு இருக்கான்னு சொன்னீங்க. இப்ப திரும்பவும் வந்து அவனை ஒரு பொண்ணோட பார்த்தேன்னு சொல்றீங்க. அந்த பொண்ணு யாரு? அவளை பத்தின டீடைல்ஸ் ஏதாவது தெரியுமா? இல்ல இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நான் கண்மூடித்தனமா எப்படி உங்களை நம்புறது சொல்லுங்க? இல்லையே சம்பந்தியம்மா, நான் இவனை பார்த்த 2 தடவையும் அந்த பொண்ண ஒரே செகண்ட்ல எங்கேயோ மாயமா மறைச்சு வச்சுட்டானே பாவி. அவளை பத்தின எந்த விஷயத்தையும் என்னால தெரிஞ்சுக்க முடியலையே. தெரிஞ்சிருந்தா நான் இப்படி இவங்கிட்ட வாயால பேசிட்டு இருப்பனா? என் அபிகனுக்கு துரோகம் பண்ண இவனை இந்நேரம் தோலை உரிச்சு உப்பு கட்ட போட்டிருப்பனே. ஏய், ஆதாரமும் தெரியாது, விவரமும் தெரியாது. ஆனா உன் இஷ்டத்துக்கு நீ என் புள்ளைய பத்தி அவதூறு பேசிட்டு இருப்பியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? அக்கா, என்னக்கா இது? இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா? இரு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. சரி இரு துர்கா. ஈஸ்வரி, தப்பா எடுத்துக்காத. இத பாரு, உன் அத்தை கதிரை பிடிக்காதனால அவ மேல வேணும்னே பழிய போடுறாங்களோன்னு எனக்கும் தோணுது. நீதான் என்னன்னு விசாரிக்கணும். சம்பந்தியம்மா, நான் இப்படி சொல்றதுக்காக என்ன நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்ன நம்பாதத பத்தியோ சந்தேகப்படுறத பத்தியோ எனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. என்னத்த எப்படி பேசுறீங்க? ஈஸ்வரி, நீயே சொல்லு. நம்ம அபிக்கும் இவனுக்கும் கல்யாணம் நடந்து போச்சு. சரி, அபி சந்தோஷமா வாழ்ந்தா நமக்கு சந்தோஷம் தான் நினைச்சேன். ஆனா இவன்